இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்டிறந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று மனித வாழ்வு என்பதே அவன் வாழ்க்கையில் எதையாவது நிகழ்த்தி காட்ட வேண்டும், அதில் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான். இந்நிலையிலே மனிதன் புரிய முடியாத கடவுளையும் அவரின் செயல்களையும் கண்டு நிறைவடைவதில்லை. ஏனெனில் மனிதன் கண்ணுக்கு புலப்படுவதையே நாடி ஓடுகிறான். ஆயிரம்தான் உண்மை கடவுளை உள்ளத்தில் வழிபட்டாலும் அவருக்கு பலிப்பீடம் கட்டி பலி செலுத்தவில்லை எனில் மனித மனம் நிறைவு கொள்ளுவதில்லை. ஆக உடலை சார்ந்த எண்ணம் கொண்ட மனிதன் பலிப்பீடத்தை, பலி இறைச்சி, உருவ வழிபாட்டை, இறை பிரசன்னத்தை உணரும் வழிகளாக மாற்றிக்கொள்ளுகிறான். இதனால்தான் கல்லையும் கடவுளாக கற்றுக்கொண்ட மனிதர்களால் மனிதர்களை கடவுளாக பார்க்க முடியவில்லை. ஏனெனில் இவர்கள் மனம் மனிதனில் இறைவனை தேடுவதை விட பலிகளில் இறைவனை நாடி தேடுகிறது. எனவேதான் இயேசு பேயை ஓட்டிய போது கூட இவன் பேய்களின் தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் என்று அவர்களால் எடுத்துரைக்க முடிந்தது. மனிதர்கள் ஆதி முதல் இந்நாள் வரை கடவுளை அன்பாக, உள்ளத்தில் உறைபவராக, உருவமற்றவராக பார்த்தாலும் அவரை வணக்கத்துக்குரிய உருவமாக, பலி செலுத்தக்கூடிய பீடத்தில் உறைவதாக பார்த்தால்தான் அவன் கடவுளை வழிபடுகிறான் என்பதை அவனால் உணர முடியும். இந்த நிலையை கலைந்தறியத்தான் அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு என்கிறார். இதில் வியப்பு என்னவெனில், அறுவடை செய்ய வேண்டியவர்களே சாதியம், தீண்டாமை, நிறவெறி பிரிவினை போன்றவைகளில் வீழ்ந்து கிடப்பதால் நாம் தகுதி வாய்ந்த வேலையாட்களுக்காக உரிமையாளரிடம் வேண்டும்படி இயேசு அழைக்கிறார். எனவே பலியை அகற்றி உள்ள வழிபாடை பின்பற்றவும், அதற்காக உழைக்கிற வேலையாட்களாக மாறவும் நாம் செபிக்க வேண்டும், இறைவனிடம் செல்ல வேண்டும். மன்றாடுவோமாக. அன்பான தந்தையே இறைவா, இந்த காலை வேளையில் உம்மை போற்றி புகழுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் ஒரு கணம் எண்ணி மகிழ்ந்து நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தரலாம். எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். குடும்பங்களுக்குள்ளே ஏற்படுகிற பிரச்சனைகள், வன்முறைகள் மத்தியிலே அமைதியையும் அன்பையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசாக தாரும். எங்களை சூழ எத்தனையோ தீமைகளும் நோய்களும் இயற்கை அனர்த்தங்களும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இவற்றில் இருந்து எங்களுக்கு விடுதலை தாரும். வாழ்வின் பாதையை நோக்கி எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும். நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும், ஒருவருக்கு எங்களுடைய வாழ்வை பகிர்ந்து கொள்ளவும், மற்றவர்களோடு சேர்ந்து ஒற்றுமையையும் சகோதரத்துவத்தையும் விதைத்து உம்மோடு சேர்ந்து பயணிக்க கற்றுத்தாரும். நல்ல தந்தையே, ஆமேன். ஆமேன்.